Officially, Kangua movie postponed from October 10th. ஹலோ நண்பா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணாவோட கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ்னு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு சூர்யா அண்ணா படத்தை தேட்டரில் பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த கங்குவா படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலைமையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வேட்டையன் திரைப்படமும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 ரிலீஸ்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூர்யா அண்ணாவோட கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரூமர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கார்த்தி அண்ணாவுடைய மயிலகன் ஆடியோ லான்ச்சில் சூர்யா அண்ணா கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு நம்ம ரிலீஸ் டேட்டை பற்றி அப்படின்ட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஈஜராக வெயிட் பண்ணிருந்த நிலைமையில கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. ஸோ அது என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10 போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்ட்டு சூர்யா அண்ணாவே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் சார் நம்மளை விட மூத்தவர். நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அவர் படத்து கூட நம்ம படம் ரிலீஸ் பண்ணுறது சரியில்லாத ஒன்று. அதனால நம்ம படம் தள்ளி வர்றதுனால எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதுலேயே கிளியராக என்ன புரிய வருதுன்னா, ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறாரு. பட் ஃபேன்ஸோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பல வருஷமா படங்கள் இல்லாமல் இருந்திருக்கு, பல வருஷமா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் இல்லாமல் இருந்திருக்கு, பல வருஷமா ஒரு பிளாக் பஸ்டர் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த கங்குவா திரைப்படம் அமையும் அப்படின்ட்டு எல்லா ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலைமையில ஸோ இப்படி ஒரு நியூஸ் சூர்யா அண்ணா கிட்ட இருந்து வந்ததால ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கங்குவா திரைப்படம் இப்போ எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் நிறைய பேருக்கு போயிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ஏன் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அண்ணா படம் ரொம்ப வருஷம் கழிச்சு தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகும் போது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக கங்குவா திரைப்படம் அமையும் அப்படின்றதுனால ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அக்டோபர் 10 அப்படின்ற ஒரு டேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் வீக்கெண்டாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் கண்டிப்பாக ஒரு பிக் அட்வான்டேஜ் கங்குவாவுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக வெயிட் பண்ணியிருந்த நிலைமையில போஸ்ட்பாண்ட் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வரதும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் நவம்பர் மாதம் 14 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட், அதுவும் இல்லாமல் பெரிய லாங் வீக்கெண்ட்லாம் இல்லை, ரெய்னி சீசன் வேறு. ஸோ அந்த டேட்லேயா கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ ஒன்று அக்டோபர் 10 ரிலீஸ் பண்ணணும், கிளாஷ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 தீபாவளி வீக்கெண்ட், அது ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் வீக்கெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ அந்த 2 டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணால் கூட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப நான் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் பண்ண போகிறோம், சோலோ ரிலீஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஸ்டூடியோ கிரீன் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவாக தான் அமையும். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானா ஃபேன்ஸ்க்கு ஏமாற்றம் கொடுக்க போகிற ஒரு முடிவாக தான் அமையும். ஸோ அதனால் கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 கிளாஷ் வந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸில் எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நம்ம படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வேட்டையனை தாண்டி இப்போ ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணும் அப்படின்ட்டு நம்பலாம். அதுவும் இல்லாமல் அக்டோபர் 31 அது ஒரு நல்ல வீக்கெண்ட். ஸோ அந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனோட அமரன் திரைப்படமும் அண்ட் ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படமும் வருது. ஸோ அந்த டேட்லேயும் கண்டிப்பாக ஒரு பெரிய படம் ஆனால் நம்ம கங்குவாவை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் இருக்குது. நம்ம சிவகார்த்தியனுடைய அமரன் திரைப்படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் தான். ஸோ இதிலே புரிஞ்சிருக்கும் அக்டோபர் 31 தீபாவளிக்கும் நம்ம கங்குவா திரைப்படம் வராது அப்படின்னும். ஸோ கண்டிப்பாக நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த 2 மாதத்துல தான் ஏதாச்சும் ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 90 to 85% கண்டிப்பாக நவம்பர் 14 தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா டிசம்பர் தான் தள்ளி போவோம். ஸோ வெயிட் பண்ணலாம் எந்த ரிலீஸ் டேட்டில் கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னும். ஸோ அந்த ரிலீஸ் டேட்டை நம்ம ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடலாம், வேறு வழியே இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா 44 கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படமாவது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட், ஒரு நல்ல ரிலீஸ் டேட் அந்த படம் சைட்லேருந்து கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். பட் அந்த படத்துக்கும் ப்ரொடியூசர் சூர்யா அவர்கள் தான்.